நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. ருச்சிக ராசி 2026 மே 24க்கு அப்புறம் இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ருச்சிக ராசாதிபதி ஆனா செவ்வாய் 6வது வீட்டுல மேச ராசியில இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. 6வது வீட்டுல இருக்கக்கூடாது ராசி அதிபதி. லக்னாதிபதி ஆயிருந்தாலும் சரி, ராசியாதிபதி ஆயிருந்தாலும் சரி, 6வது வீட்டுக்கு உடம்பு பிரச்சனை. யூஸ்வலா பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடும். சில பேருக்கு போன்ஸ் மசில்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்களுக்கு அதிகமாகும். நம்ம ஜாகிரதையா இருங்க. இப்போ ஒரு நமக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தா அது ஒரு நாள்ல சரியாகாது. அதுக்கு ஒரு மருந்து, ஒரு டேப்லெட்ல சரியாகுது. லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்கணும். இப்போ எல்லாருமே அதே சொல்றாங்க. நம்ம யோகா, நம்ம ஆயுர்வேதம் கூட அதே சொல்லுது. லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்க. உங்களை இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் நீங்க ஃபியூச்சர்ல, அது இப்போலேருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுட் ஹேபிட்டும் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இது டைரக்டா லக்னத்தை பார்க்கறது நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனையும் சரியாயிடும். அதுக்கப்புறம் சதுர்த்த பாவத்துல ராகுனால நிறைய பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற வீடு கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. இப்போ உங்க பூர்வீக சொத்து கிடைக்கணும், அது வீடா இருக்கலாம், அங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. எப்படின்னா நிறைய பேர் வாஸ்துவே பார்க்கும்போது சும்மா சொல்லிடுவாங்க, அந்த டோர் இங்க வைங்க, இந்த டோர் இங்க வைங்க, இந்த பொருள் வைங்க, எல்லா சமயம் சரியாயிடும். அப்படி இல்லை. வீட்டோடு மெயின் பர்சன் யார் இருக்காங்க, யார் பேர்ல இருக்கோ அவரோட ஜாதகத்துல சதுர்த்த பாவம் எப்படி இருக்குன்னுட்டு நம்ம பார்க்கணும். சதுர்த்த பாவத்துல நெகட்டிவ் எனர்ஜியோ, ஒரு தீய சக்தியோ, ஒரு பிரேத்தமோ இருக்கா என்னட்டு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அந்த சோழி போட்டு அது கேரளா பദ്ധதிக்கு இருக்கு. அப்படி பார்க்காம சும்மா நாமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்படி பார்த்து நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா அது உச்சாடனம் பண்ணி அங்கே எந்த மாதிரி யந்திரங்களை வைக்கணும் அது பார்க்கணும். யந்திரங்கள் கையில எழுதியிருக்கிற அந்த ஜியோமெட்ரிக்கா பிக்சர்ஸ் தான். அது சும்மா ஒரு பொருள் செஞ்சு வைக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் சரி பண்ணணும். ஸோ இந்த டைம் பீரியட்ல அந்த மாதிரி வீடுகளுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கிறதுனால ஜாகிரதை இருங்க. அப்படி அந்த மாதிரி வீடுகளுக்கு போகாதீங்க, வாங்காதீங்க. திருமணம் நடக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. நல்ல சம்பந்தம் வரும். நிறைய நாள் இந்த ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனால் இப்போ கண்டிப்பா திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அது சால்வ் ஆகிற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. தசம பாவத்தில் இருக்கிற கேத்துனால யூஸ்வலா உங்களுக்கு கேத்து உடைக்கிறது, டெஸ்ட்ராய் பண்றது, இது பண்றது தான் அதோட வேலை. அது ஸ்பிரிச்சுவல் பிளானட் ஆயிருக்கலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு கரியர்ல பிரச்சனைகள் கொடுக்கும்.
இத்தனை நாள் நீங்க ஈஸியா போயிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. நீங்க பண்ணாத தப்புக்கு வந்து உங்களுக்கு எல்லாரும் திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். எத்தனோ வருஷத்துல இருந்து நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வேலை விடுறதுக்கு ஒரு அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். அதனால எப்பவுமே வந்து ஒரு ஜாப்ல வந்து ஒரே ஜாப் ஸ்டிக் ஆகக்கூடாது. வேற ஜாபுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கணும் நாம. ஸோ ஜாப் விஷயத்துல பாசிட்டிவா இல்லை. ஆனா திருமண வாழ்க்கை ஓகே, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஓகே, ஃபைனான்சியலா ஃப்ளோ அதிகமாகிடும். எங்கேருந்து உங்களுக்கு பணம் வேண்டியதா இருக்கு அது வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியலா நீங்க ப்ரோக்ரஸ் கண்டிப்பா இந்த வாரத்துல பார்ப்பீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து ரிச்சிக ராசியில பிறந்தவர்கள்.